அனைவருக்கும் வணக்கம். தோழர் உங்கள் குரல் கேட்டு தோழர் மியூட்ல இருக்கீங்க. எனக்கு மட்டும் உங்கள் குரல் கேட்கலையான்னு தெரியல. அர்த்தநாரி ஐயா உங்களுக்கு கேக்குதுங்களா? இல்ல கற்பகா, கேட்கல. எனக்கும் கேட்கல. சரிங்க ஐயா. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு கேட்டுச்சா? எனக்கு கேக்குதுங்க ஐயா. கேக்குது. சரி சரி. அவரு பிரிட்டோவோட குரல் மட்டும்தான் வணக்கம் தோழர். கேட்டு இப்பதான் கேக்குது. நீங்க பேசுங்க. நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறைவளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பெருவெளியில் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி.
உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 481வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நன்னெறி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நன்னெறி எப்பொழுதும் நம்மை நல் ஆளுமை உடையவர்களாக வார்த்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அவ்வரிசையில் இன்று நம்மிடையே திருச்சியில் பிறந்து ஈரோட்டில் வளர்ந்து மீண்டும் திருச்சியில் தமிழ் இலக்கியத்தில் 3ஆம் ஆண்டு பயிலக்கூடிய அன்பு மாணவர் வசீர் அகமது அவர்கள் நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைந்திருக்கின்றார். 20 வயதை நிரம்பிய அன்பு சகோதரர் அவர்கள் 8ஆம் வகுப்பு படிக்கும் காலத்திலிருந்தே கவிதை மேல் உள்ள ஈர்ப்பின் காரணமாக நிறைய கவிதைகளை எழுத துவங்குகின்றார். அவர் வசிக்கும் பகுதியில் வலம் வரக்கூடிய சிற்றிதழான புதிய மனிதன், அங்குசம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகி உள்ளன. அது மட்டுமல்லாமல் அகில இந்திய வானொலியிலும் நிறைய பட்டிமன்றம் போன்ற பேச்சுக்களில் எப்பொழுதும் தம்மை ஈடுபடுத்தி கொள்பவர் அன்பு தம்பி அவர்கள். அது மட்டுமல்லாமல் ஈரோட்டில் உள்ள செல்வா அறக்கட்டளையின் வாயிலாக சமூக சேவைகளிலும் இணைந்து பணியாற்றி வருகின்றார் இந்த 20 வயது இளைஞர். மக்களால் போற்றப்படக்கூடிய கவிஞர் SP சிவக்குமார் IPS அதிகாரி அவர்கள் வழங்கிய இளம் கவிஞர் விருது மற்றும் செல்வா அறக்கட்டளை ஈரோடு நந்தா கல்லூரி இணைந்து வழங்கிய அப்துல் கலாம் விருது போன்ற விருதுகளையும் தீந்தமிழ் அறக்கட்டளை சார்பாக இவரது கவிதைகளை பாராட்டி கவிச்சாரல் என்ற பட்டமும் பெற்றுள்ளார் அன்பு தம்பி அவர்கள்.
மாவட்ட அளவிலான கவிதை போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளையும் பெற்றுள்ளார். வளரும் இளவல், வளரும் தலைமுறை அன்பு தம்பி வசீர் அகமது அவர்களை நமது தளத்தில் முதன்முறையாக சிறப்புரையாற்ற அழைப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை அன்பு தம்பி அவர்களின் அற்புதமான சிறப்புரை வாயிலாக அழகு கோர்ப்போம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் விசாலப்படுத்துவோம். ஆம், பருவ நெருப்பில் காய்ச்சிய வாளே, இளைஞனே எழுந்து வா என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் சிறப்புரையாற்ற அன்பு தம்பி வசீர் அகமது அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிகள். நம் உயிரின் நாடி துடிப்பாய், அன்னை மொழியாய் என்றும் தலை நிமிருவாய். எழில் கொஞ்சுகின்ற இமயத்துள் இருந்து முக்கடலும் சங்கமிக்கின்ற குமரி முனை வரையிலும் போற்றுகின்ற மொழியாய், அமுதாய் அழகாய் இளமையாய் என்றும் தரணியாலும் என் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு என் முதல் கண் வணக்கத்தையும் சான்றோர் பெருமக்களுக்கும் மறுவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அழகான ஒரு இளைஞனே எழுந்து வா என்கின்ற அழகானது ஒரு தலைப்பு. அதில் அழைப்புதல் ஐயா அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அதில் கவிஞர் வசீர் என்று குறிப்பிட்டிருந்தது. அந்த கவிஞர் வசீருக்கு பதிலாக இளைஞர் வசீர் என்று குறிப்பிட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இளைஞனே எழுந்து வா. கவிதையோடு தொடங்குகின்றேன். ஓடும் பாதையில் ஆணிகள் ஆழமாய் குத்தினாலும் ஓடு. ஓடும்போது ஓய்ந்து விடாதே. ஓடும்போது ஓய்ந்து விடாதே. வெற்றிக்கான பாதையை தேடு. விமர்சிக்கும் வித்துக்களை உன் திறமையால் வியக்கவை. சிகரம் தொட நம்பிக்கையுடன் அறிவுடன் மனதை இயக்கவை. இவ்வாறு செய், வெற்றிகள் உன் பக்கம், தோல்விகள் உன் கால் பக்கம். உழை, இளைஞனே உழை. உன்னால் முடியும் வரை உழை. கடுமையாக உழைத்தால் மாறிடும் நிலை. உன் திறமைக்கு முன் மிகவும் சிறியது அந்த இமயமலை. முயற்சி செய்து கொண்டே இரு, இறுதி வரை. நேரத்தை பார்த்து ஓடு. நேரத்தை பார்த்து ஓடு. நீ ஓடுவதை நேரம் பார்க்காது. பயம் இருந்தால் வெற்றியை நெருங்க முடியாது. அவ்வாறே நெருங்கினாலும் வெற்றியின் சுவையை சுவைக்க முடியாது. பயந்தால் எதுவும் நடக்காது, நிலைக்காது, பார்த்துக்கொள். துன்பங்கள் எத்தனை காண்கிறாயோ அத்தனை இன்பங்களை காண்பாய் முயற்சி செய்தால். சிந்தித்து வாழ்ந்தால் சிரிப்போடு வாழ்வாய். நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் லட்சியத்தை அடைவாய். லட்சியத்தை அடைந்தால் இந்த உலகத்தையே நீதான் ஆள்வாய். விழுந்தாலும் மீண்டும் எழுந்து உலகம் பேச உன் பெயரை எழுது. கனவை நிறைவேற்றி எண்ணியதை நுண்ணிய நொடியில் முடித்து காட்டு. உலகமே உன் முன்னால் நிறுத்து. உன்னால் மட்டும் முடியும். இளைஞனே எழுந்து வா. ஓடும் பாதையில் ஆணிகள் ஆழமாய் குத்தினாலும் ஓடு. அந்த இளைஞர் ஓடும் பொழுது அந்த இளைஞன் ஒரு புதிய வாசலை தேடி புதிய வாசலுக்குள் சென்று அந்த இளைஞன் அந்த கனவை நோக்கி ஓடும்போது ஊக்கம் அளிப்பதற்கு இங்கே சரியான நபர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் குறைவாக தான் இருக்கிறார்கள். நம்ம சமுதாயத்துல எடுத்துக்கொண்டோம்னா அந்த ஒரு இளைஞன் இப்போ இந்த காலத்துல இந்த சமுதாயத்துல ஒரு இளைஞன் ஓடுகிறார்கள் என்றால் 50% அவர்களை ஊக்கம் அளிக்கிறார்கள். 50% அவர்களை வேண்டாம் என்று அமர வைக்கிறார்கள். என்று சொல்வதை விட போ, இதெல்லாம் ஓடி என்ன நீ செய்ய போற, இந்த கனவை துரத்து நீ என்ன செய்ய போற என்று ஊக்கம் அளிக்காமல் இருக்கிறார்கள். வாலி அவர்கள் அழகாக சொல்வார், ஊக்குவித்தால் ஊக்குவிருப்பவனும் தேர்க்கு விருப்பான் என்று வாலி சொல்லியிருப்பார். அந்த ஊக்கம் ஒரு தாக்கமாக ஒரு இளைஞனுக்கு இருந்தால் அந்த இளைஞன் கண்டிப்பாக இந்த சமுதாயத்திலே எழுந்து வருவான். ஆம், அந்த ஒரு படத்துல அழகாக சொல்லியிருப்பார்கள், நீ ஹோம்வொர்க் டைரிய பார்க்கறதை விட அவனோட புது டைரிய பாரு, அவன் யார் என்று அவனோட திறமை என்னவென்று தெரிஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாள் என் தாய் என்னோட டைரிய பார்த்தனால்தான் நான் இன்னைக்கு உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய உங்களுடன் நான் உறவாடி கொண்டிருக்கின்றேன்.
அப்படி ஒரு டைரி நான் முதல்ல எழுதியிருந்தேன். அளவில்லா கனவுகள், அயராமல் உழைக்கின்றேன், அலாரம் வைத்து எழும்பவில்லை, அலாரமாகவே மாறிவிட்டேன், அடையாளம் பிறக்குமா என்று ஆவலுடன் நான் என்று எழுதியிருந்தேன். அந்த அடையாளம் பிறக்குமா, அந்த அந்த அடையாளத்திற்கு நாம் என்ன அடையாளம் பிறக்க வேண்டும் என்று அந்த இளைஞன் முதலிலே அந்த இளைஞன் அதை குறிப்பிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடையாளம் பிறப்பதற்கு அவன் ஆவலுடன் மட்டும் இல்லாம அந்த ஆவலோடு அவன் ஓட வேண்டும். அப்படி ஓடினால் மட்டுமே அந்த இளைஞனுக்கு அந்த அடையாளம் என்பது முத்திரை பதிக்கும் இந்த சமுதாயத்திலே. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இப்பொழுது ராமேஸ்வரம் தீவிலே படித்துவிட்டு அவர்கள் உயர் கல்விக்காக வேறொரு மாவட்டத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போது அந்த ரயில்வே ஜங்ஷன்ல நிக்கிறாங்க. ஜங்ஷன்ல நிக்கும் போது அவர் தயக்கத்தோட நிக்கிறாராமா. என்னடா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தயக்கத்தோட அப்பாவோட கையை பிடிச்சு நிக்கிறாரு. அவங்க அப்பா அப்படி அப்துல் கலாம் ஐயாவை பார்த்து சொல்றாங்க, தம்பி தயக்கப்படாத, அந்த மேலே பார் பறவை, அதே 5 அறிவு கொண்டதுதான், அந்த சிறகை நம்பிதான் அதை 7 கண்டம் விட்டு கண்டம் தாண்டுகிறது. 5 அறிவு கொண்ட பறவையே சிறகை நம்பி கொண்டு கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் போது 6 அறிவு மனிதன் நாம், நீ அதை பறக்க விட வேண்டாமா, ஏவுகணைகளை பறக்க விட வேண்டாமா என்று கேட்டிருப்பார். அப்படி தயக்கத்தை உடைத்த ஒரு பெற்றோர்கள், இளைஞர்களிடம் தயக்கம் இருந்தால் அதை உடைக்கும் பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த இளைஞனிடம் கனவை பார்ப்பதை விட கனவில் அவனுக்கு எவ்வளவு ஆர்வம் உள்ளது, ஈடு உள்ளது என்று பார்க்க வேண்டும். அப்படியே இன்றைய காலத்து இளைஞர்கள் ஒரு மனப்பக்குவத்தை இருக்குது அவங்களுக்கு. என்னன்னா, படிப்பு அவசியம் இல்லை என்று சொல்வார்கள். கோபிநாத் அவர்கள், நீயா நானா கோபிநாத் அவர்கள் அழகாக ஒரு மேடையில சொல்லி இருப்பார், நீ படிக்காமல் சாதிச்ச 10 பேரை சொன்னா படிச்சு சாதிச்ச நான் 10,000 பேரை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, படிப்பு அவசியம் அந்த இளைஞனுக்கு. படிக்காமல் சாதிக்க முடியும் தான், ஆனால் படிச்சு சாதிச்சா இன்னும் அந்த சாதனை என்பது முத்திரிப்பாய் இருக்கும். அதற்கு உதாரணம் நம் அப்துல் கலாம் ஐயா அவர்களை சொல்லலாம். அவர்கள் மரணம் அடைந்த பிறகும் அவரை பற்றி நாம் பேசுகின்றோம் என்றால் அவரோட படைப்பும் ஒரு பக்கம் இருக்கும், அவருடைய படிப்பும் ஒரு பக்கம் இருக்கும். அப்படி படிப்பு என்பது இன்றைய இளைஞர்களிடம் முக்கியமாக இருக்க வேண்டும். அதாவது தமிழன்பன் அவர்கள் அழகாக சொல்வார் அல்லவா, 10 பறவைகளிடம் நீ பழகி நீங்கள் பாருங்கள், உங்களால் பறவையாக முடியாது. 10 நபர்களுடன் பழகி பாருங்கள், அந்த 10 நபர்களாக ஒருவராக நீங்கள் ஆக முடியாது. ஆனால் நீங்கள் புத்தகத்திடம் பழகி பாருங்கள், அந்த அடுத்த நீங்கள் 11வது புத்தகமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று தமிழன்பன் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார். அப்படி அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும், பல புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் இளைஞர்கள். அப்படி வாசித்தால் எழுந்து வருவார்கள், இந்த சமுதாயத்திலே அணுகுண்டார்கள் ஆங்காங்கே வெடித்து வெடித்து இந்த சமுதாயத்தை உயர்த்தி நிற்பார்கள். நம்ம இளைஞர்களிடம் ஒரு 3ஆக பிரித்து கொள்ளலாம் நம் இளைஞர்களை. ஓடுபவர்கள், கனவை நோக்கி ஓடுபவர்கள், திறமை என்னவென்று அறியாமல் ஓரத்தில் அமர்ந்திருப்பவர்கள். ஓடுபவர்கள் 25% சாதாரணமாக ஓடுவார்கள், வாழ்க்கையில் ஓட வேண்டுமே என்று ஓடுவார்கள். கனவை நோக்கி ஓடுபவர்கள், கனவு நோக்கி ஓடுபவர் அவர் ஒரு லட்சியத்தை வைத்துக் கொள்வார்கள், ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்வார்கள், அந்த குறிக்கோளை நோக்கி ஓட வேண்டும் என்று ஓடுவார்கள். திறமையால் ஓடுபவர்கள், திறமையின்றி ஓடாமல் ஓய்வெடுப்பார்கள். திறமை இருக்கும், ஆனால் திறமை இல்லாமல் இருந்து நினைத்து கொண்டு ஓரத்தில் இருப்பார்கள். அதில் ஓடுபவர்கள் 25%, கனவுகள் நோக்கி ஓடுபவர்கள் 25%, திறமையால் அறிவில்லாமல் ஓடுபவர்கள் 50% என்று இருக்கிறது. அந்த 50%க்கு இன்றைய சமுதாயத்தில் காரணமாக இருக்கிறது தன்னுடைய சோம்பேறித்தனம் ஒரு பக்கம் இருந்தாலும், கையில் ஒன்று சோம்பேறியை உருவாக்குவதற்கே கையில் ஒன்று வைத்திருக்கிறார்கள். அந்த கையில் இருப்பது அதிகமாக நம்மளுக்கு பயன்படுத்தினாலும், ஆனால் அது ஒரு புறத்தில் சோம்பேறித்தனமாக ஆக்கிவிடுகிறது. அதனால் பாதி இளைஞர்கள் அமர்வதும், பல இளைஞர்கள் ஊக்கம் இல்லாததால் சோம்பேறியாக அமர்ந்து தன்னோட கனவு என்னவென்றே தெரியாமல், தன் திறமை என்னவென்றே தெரியாமல், சரியான வழிகாட்டி இல்லாமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கையிலே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அந்த சகோதரியின் பெயர் செல்வா என்கின்ற சகோதரி. அந்த சகோதரி வந்துட்டு
இப்போ இல்ல, அந்த சகோதரி நம்மிடம் இப்போ இல்ல, இறைவனிடம் சேர்ந்து விட்டார். அந்த சகோதரியை ஒரு 2013க்கு பிற்பாடு 2013க்கு பின்னாடி பார்த்தோம்னா அந்த சகோதரி ஒரு பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங் முடிச்ச ஒரு சகோதரி. ஆனா அந்த எம்எஸ்சி முடிச்ச சகோதரி பிஎஸ்சி படிக்கும் பொழுதே அந்த சகோதரிக்கு புற்றுநோய் என்பது மார்பக புற்றுநோய் ஏற்படுகிறது. ஜவாது மலையில் படிக்கும் அந்த மலைவாழ் மக்கள் பெண்ணில் ஒரு சகோதரி, அந்த சகோதரி ஒரு மலைவாழ் மக்கள். அந்த பெண்ணுக்கு படிக்கும் காலத்தில் அந்த 10 கிலோமீட்டர் நடந்து சென்றுதான் அந்த ஸ்கூல் படிப்பே படிக்க வேண்டும். அப்படி ஸ்கூல் படிக்கும்போது 10 கிலோமீட்டர் நடந்து சென்று வந்து அந்த ஸ்கூல்ல முதல் இடத்தை பிடிக்கின்றார்கள். பிறகு உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று தன்னோட நர்சிங் ஆக வேண்டும் என்ற அந்த சகோதரிக்கு ஒரு கனவு ஏற்படுகிறது. அந்த கனவுக்காக அவர்கள் நர்சிங் படிப்பதற்காக பிஎஸ்சி நர்சிங் தேர்ந்தெடுத்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறார்கள். பிஎஸ்சி நர்சிங் படிக்கும் பொழுதே 3ஆம் ஆண்டிலே தெரிய வருகிறது, மார்பகத்திலே புற்றுநோய் உண்டாகிறது என்று தெரிய வருகிறது. எல்லாரும் அதிர்ச்சியா, வீட்டுல அதிர்ச்சியா. அதே சமயத்தில் அந்த நர்சிங் அந்த பெண் வந்து அறக்கட்டளையிலே சேவை செய்து கொண்டிருக்கின்றாள், சமூக சேவை செய்து கொண்டிருக்கும் அந்த பெண். அப்புறம் அதிர்ச்சியானே அவங்க மறுபடியும் மருத்துவமனைக்கு எல்லாம் சென்று பார்த்து டாக்டர்கள் தேதியை குறிச்சுட்டாங்க. 3 வருடம் தான், இனி அவ்வளவுதான் வாழ்க்கை என்று குறிச்சுட்டாங்க. வீட்டுல எல்லாம் சொல்றாங்க, வேணாம், இனிமேல் நீ படிச்சனா வேணாம், வீட்டுல இரு, எங்க கூட இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பெண் அடம் பிடித்து, இல்ல எனக்கு பிஎஸ்சி போதாது, என்னோட கனவு எம்எஸ்சி தான், நான் சாகும்போது கூட செல்வராணி எம்எஸ்சி தான் இருக்க வேண்டும் என்று அந்த பெண் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று எம்எஸ்சி நர்சிங் போட்டு படிக்கின்றாள். அந்த பெண் நாளை இறக்கின்றாள் என்றால் அந்த பெண் இன்று கோல்டு மெடலிஸ்ட் என்கின்ற எம்எஸ்சி நர்சிங் வாங்கிவிட்டு தான் அந்த பெண் இறந்தாள். அந்த பெண் நாளை இறக்கின்றாள் என்றால் இன்று அந்த பெண் சமூக சேவை செய்து கொண்டுதான் இறந்தாள். அப்படி ஒரு பெண்ணாகவும், அப்படி அந்த பெண் போல் நாமும் வலம் வர வேண்டும் இந்த சமுதாயத்தில். இந்த சமுதாயத்திலே அந்த இளைஞன் எழுந்து வரும் பொழுது எப்படி எழுந்து வர வேண்டும் என்றால் சமத்துவத்தோடனும் சமூக பற்றோடனும் எழுந்து வர வேண்டும். சமத்துவம் எப்படி இருக்க வேண்டும், பகுத்தறிவு சிந்தனை அந்த இளைஞனிடம் இருக்க வேண்டும். அந்த இளைஞனிடம் படிப்பறிவு ஒரு பக்கம் இருந்தாலும் சமுதாய அறிவும் ஒரு பக்கம் இருக்க வேண்டும், சமூக பற்றும் ஒரு பக்கம் இருக்க வேண்டும். அதாவது காமராஜர் அவர்கள் ஒரு பள்ளியில் படிக்கும் பொழுது, அவர் சிறுவயதில் மட்டும் படித்தார், திண்ணைப்பள்ளி அப்படி படித்திருப்பார். அப்படி பள்ளியில படிக்கும்போது அந்த பள்ளியிலே வருடந்தோறும் அந்த விநாயகர் சதுர்த்தின்னு ஒண்ணு கொண்டாடுவாங்களாமா. அப்படி விநாயகர் சதுர்த்தின்னு ஒண்ணு கொண்டாடும் பொழுது அந்த அந்த ஏதாச்சும் ஒண்ணு பரிசு தரணும்னா பணம் தருவாங்கல்ல, இந்த மாதிரி நாங்க பண்றோம்ப்பா, நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு தொகை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி எல்லாத்தையும் தொகை வாங்கியிருப்பார்கள் அந்த மாணவர்களிடம். அப்படி அந்த மாணவரிடம் வாங்கிட்டு எல்லாரும் அந்த மாணவர்கள் ஓடுகிறார்கள், அந்த பிரசாதம் தருவாங்க. அந்த விநாயகர் சதுர்த்தி பிரசாதம் ஏதோ தருகிறார்கள், அந்த பிரசாதம் வாங்குவதற்கு ஓடுகிறார்கள். ஓடும் பொழுது ஒருவருக்கு அதிகமாகவும் ஒருவருக்கு குறைவாகவும் அந்த பிரசாதத்தை தருகிறார்கள். அப்படி ஒருவருக்கு அதிகமாகவும் ஒருவருக்கு குறைவாகவும் என்று பிரசாதத்தை தருகிறார்களே, காமராஜர் அப்படியே அது ஓரமாக நின்று கொண்டு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த இளமை பருவத்திலே. ஆசிரியர் வருகிறார், ஆசிரியர் பார்த்து கேட்கின்றார் அந்த காமராஜரிடம், ஏன் காமராஜர் நீ போய் அதை வாங்கவில்லையா, பிரசாதம் வாங்கவில்லை என்று கேட்கின்றார். அதற்கு காமராஜர் அவர்கள் பதில் சொல்கின்றார் பாருங்க, ஐயா, நாங்கள் எல்லோரிடம் நீங்கள் தொகை வாங்குகிறீர்கள், அப்படி பார்த்தால் எல்லோரிடம் சரியாக முறையில் தான் நீங்கள் கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் சமத்துவமான முறையில் தான் பிரசாதத்தை கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு 2ஆகவும் ஒருவருக்கு 3ஆகவும் என்று நீங்கள் ஆளை பார்த்து கொடுக்கிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று. எல்லோருக்கும் சமத்துவம் தான், எல்லோரும் ஒரே பள்ளியில் தான் படிக்கின்றோம், எல்லோரும் உங்கள் மாணவர்கள் தான் என்று சமத்துவத்தை பற்றி அவர் தன் இளமை காலத்திலே பேசியிருப்பார். அப்படி பேசினால்தான் இன்று வரையும் அவரை போற்ற மிகுந்த ஒரு முதலமைச்சராக திகழ்கின்றார், முன்னாள் முதலமைச்சராகவும் திகழ்கின்றார் அவர்கள். அப்படி ஒரு இளைஞனிடம் சமத்துவ விதையை நாம் விதைக்க வேண்டும். அந்த இளைஞன் எழுந்து வரான் என்றால் அந்த எழுந்து வரும் பொழுது அவன் சுனாமி கடல் அலைகளை போலும் கதிரவன் காலையில் உதயமாகுவது போலும் அவன் எழுந்து வருவான். அப்படிப்பட்ட அந்த எழுந்து வரும் இளைஞனிடம் அவன் மனதில் நாம் எழுத வேண்டும். முதலிலே உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு எழுத வேண்டும், உன்னால் முடியும் சகோதரி என்றும் எழுத வேண்டும். அந்த எழுதினால் மட்டுமே
அந்த இளைஞன் இந்த சமுதாயத்தில் நிச்சயமாக லட்சியம் தேடி ஓடி வெல்வான் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இன்றைய இளைஞர்களும் சரி, அந்த ஏதாவது ஒரு அவர் கனவை நோக்கி ஓடும் பொழுது ஏதாவது ஒரு தடுமாறி விட்டார்களா, சோர்ந்து விடுகிறார்கள். சூசைட் என்கின்ற ஒரு பெரும் ஆபத்தை கையில் எடுத்து விடுகிறார்கள். பயமாக இருக்கிறது. அவர்கள் வீட்ல யாராவது நீ தப்பு செஞ்சுட்ட அடிக்க போனா கூட அந்த வீட்ல இப்போ வந்து சூசைட் என்ற ஒரு பிளாக்மெயில் ஒரு வலைத்தளங்கள் அதிகமாகி விட்டதால் இந்த பிளாக்மெயில்களும் அதிகமாகி விட்டது. அப்படி சூசைட் பண்ண போகும்போது நிறைய பேர் சூசைட் பண்ண போற அப்படியே மாதிரி எங்க வீட்டுக்கு அருகாயில ஒரு பையன் அப்படிதான் சூசைட் பண்ண போனான். அப்படி அவங்க தாய் வந்து சூசைட் பண்றானே சொல்லி கதறி அழுகிறார்கள். அந்த தம்பியை கூப்பிட்டு நான் என் தந்தை பேசினார். அப்ப நானும் என் தந்தையிடம் இருந்தேன். என் தந்தை என்னிடமும் அவனும் வைத்து கொண்டு பேசிட்டு இருந்தார். அப்படி என் தந்தை சொன்னார், நீ இன்னைக்கு சூசைட் பண்ண போனடாலா, இன்னைக்கு நீ சூசைட் பண்ணியிருந்தன்னு வைய, இன்னைக்கு உங்க அம்மா அழுதுருப்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு உங்க அம்மா மறந்துருப்பாங்க. எல்லாரும் மறந்துடுவார்கள். அந்த ஒரு வேதனை மட்டும் உங்க அம்மாவுக்கும் உன் தாய்க்கும் பெற்றோர்களுக்கு இருக்கும். ஆனால் உன் சுத்து வட்டாரம் இருப்பவர்கள் உன்னை மறந்து விடுவார்கள் ஒரு வாரம் கழிச்சு. அதே நீ அந்த ஒரு வாரம் மட்டும் சிந்திச்சு அந்த ஒரு வாரம் எதை நீ விழுந்தாயோ அதில் மறுபடியும் 1 வருடமோ 2 வருடமோ கடுமையாக போராடினால் நீ சாகும் வரை உன்னை ஞாபகம் வச்சிருப்பாங்க. நீ செத்தாலும் உன் பேர் தாண்டா அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. அப்படி நீ வர வேண்டும் நான் என்று அந்த ஊக்கம் அளித்தார் என் தந்தை அவர்கள் என் கண் முன்னே. என் தந்தையை பார்த்தா நானும் ஊக்கம் அடைந்தேன். அப்படி ஒரு இனிமேல் அவர் சூசைட் என்பது ஒரு தவறான செயல் என்று நான் அப்பொழுதே புரிந்து கொண்டதற்கு காரணம் என் தந்தை அவர்கள். அப்படி அவர்கள் தாயின் தந்தையின் அரவணைப்பு என்பது இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இன்றைய இளைஞர்கள் அப்படியே நிறைய உழைக்கிறார்கள். அன்றைய இளைஞர்களுடைய இன்றைய இளைஞர்களிடம் நிறைய தெரிகிறது, நிறைய உழைக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அன்றைய இளைஞனிடம் பாத்தீங்கன்னா அன்றைய இளைஞன் ஒரு 18 வயசுலயே கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க, 15 வயசுலயே கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. வாழ்க்கை என்ப பக்குவமே அப்போல குறைவாக தான் இருக்கும். ஆனால் இன்றைய இளைஞனிடம் வாழ்க்கை பக்குவம் என்பது சரியாக இருக்கிறது. உதாரணமாக நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போங்க, அந்த இளைஞன் எப்படி இந்த சமுதாயத்துல வாழ்கிறான் என்று சொல்றேன். ஒரு கல்யாணத்துக்கு போங்க, நாம் எல்லாரும் போவோம். ஒரு கல்யாணத்துக்கு போய் ஒரு கேட்டரிங் செய்வோம். அந்த இளைஞர்களை பார்ப்போம். அந்த இளைஞர்கள் எல்லாம் வெள்ளை சட்டையை அணிந்து கொண்டு கேட்டரிங் செய்து கொண்டிருப்பான். ஏன்? தன்னோட குடும்ப சூழ்நிலையை அவன் படிக்கும் பொழுதே அறிந்துகின்றான். தனது குடும்ப சூழலை அவன் கஷ்டத்தை படிக்கும் பொழுதே புரிந்து கொள்கின்றான். அதனால் அவன் உழைக்கின்றான், இறங்கி உழைக்கின்றான். 300க்கோ 400க்கோ என்று அவன் பணம் பார்க்கவில்லை. உழைக்க வேண்டுமா? அந்த 300 கிடைச்சாலும் தன்னோட வீட்டு அரசிக்கு ஒரு படியாவது நம்மளோட பேர் இருக்கணுமே சொல்லி அவன் உழைக்கின்றான். 300க்கோ 400க்கோ என்று உழைக்கின்றான் அந்த இளைஞன். அந்த இளைஞன் அன்றைய விட இந்த இளைஞர்கள் உழைக்குவதற்கு அது ஒரு உதாரணமாக இருக்கிறது. கேட்டரிங் என்பவர்கள் இங்க மிகுதியான நபர்கள் கேட்டரிங்கில் பெரிய இளைஞர்கள் ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள். அப்படி ஈடுபடுத்தினாலும் இளைஞர்கள் தன்னுடைய கனவு எதுன்னு தெரிஞ்சு அந்த கனவு என்னவென்றால் அந்த கனவை நோக்கி அவர்கள் தன் திறமையை வளர்ப்பதற்கு என்ன ஒரு உழைப்பு இருக்கிறதோ அதையும் கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த இளைஞர்களிடம் சரியாக ஒன்றாக இருக்கும். அந்த இளைஞன் ஒருவர் இளைஞர் கேட்டரிங்கும் போறார். அதே இளைஞர் மத்தியானம் ஆனால் ஒரு பத்திரிகை துறைக்கு போறார். நான் அந்த இளைஞனிடம் கூப்பிட்டு கேட்டேன், ஏடா காலையில் நீ கேட்டரிங் போயிட்ட, இன்னைக்கு அதே ஓடுறியடா அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டரிங் போன அந்த இளைஞன் சொன்ன பதில் பாருங்க, நான் கேட்டரிங் போனது என்னோட குடும்பத்திற்காக, நான் என் குடும்ப கஷ்டத்திற்காக நான் செல்கின்றேன். அதே சமயத்தில் நான் இன்று மத்தியானம் நான் பத்திரிகை துறை செல்வதற்கு நான் இன்னும் 10 ஆண்டு கழித்து நான் வாழ வேண்டும் அல்லவா என் கனவுகளோடு. அதற்கு நான் இப்பொழுதே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அங்கே ட்ரைனிங் எடுத்துக் கொண்டிருக்கேன். அவர்கள் ஒரு பொதுவான வேலை உழைத்தாலும் அப்படியும் உழைக்கட்டும், ஆனால் இப்படியும் உழைக்க வேண்டும் என்பதுதான் இங்கே இளைஞனுக்கு முக்கியமாக இருக்கிறது. அனுபவம், அந்த இளைஞன் ஒரு அனுபவம் பட வேண்டும், ஒரு அனுபவிக்க வேண்டும். இந்த சமுதாயத்தை அனுபவிக்க வேண்டும், இந்த சமுதாய சிக்கலை அவன் அனுபவிக்க வேண்டும். அனுபவித்தால் மட்டும்தான் அந்த இளைஞனை சரியான இடத்தில் சீரெழுந்து வர முடியும் அந்த இளைஞனால். அதான் கண்ணதாசன் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார், அனுபவங்களை பற்றி அழகாக சொல்லியிருப்பார். பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன், பிறந்து பாரனை இறைவன் பணித்தான். படிப்பினை சொல்வது யாதனை கேட்டேன், படித்து பாரனை இறைவன் பணித்தான். அறிவினை படுவது யாதனை கேட்டேன், அறிந்து பாரனை இறைவன் பணித்தான். அன்பன படுவது எதனை கேட்டேன், அழித்து பாரனை இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதனை கேட்டேன், பகிர்ந்து பாரனை இறைவன் பணித்தான்.
மனையால் சுகமெனில் யாதனை கேட்டேன் மணர்ந்து பாரனை இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதனை கேட்டேன் மணர்ந்து பாரனை இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதனை கேட்டேன் பெற்று பாரனை இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதனை கேட்டேன் முதிர்ந்து பாரனை இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதனை கேட்டேன் முதிர்ந்து பாரனை இறைவன் பணித்தான். இறப்பு என்பது யாதனை கேட்டேன் இறந்து பாரனை இறைவன் பணித்தான். அனைத்தையும் அனுபவித்தான் வாழ்க்கையெனில் இறைவா நீ என் என்று கேட்டான். அதற்கு இறைவன் சற்று அருகில் வந்து சொன்னாராம், அந்த அனுபவமே நான் தான் என்று சொன்னாராம். அந்த கடவுளே கண்ணதாசன் அவர்கள் அனுபவமாக்கி விட்டார். அப்படி அனுபவம் தான் இந்த வாழ்க்கையிலே முடிவெடுக்கும். அடிமையாக இருப்பது ஒரு அனுபவம் தான் ஒருவனுக்கு சரியான வழி குறிப்பிடும். இன்று ஒருவன் தோற்கின்றான், நாளை ஒருவன் தோற்கின்றான், ஆனால் 3வது முறை அவன் வெல்கின்றான் என்றால் அந்த துறையில் எந்த துறையில் அவன் தோற்றானோ அந்த துறையில் அவன் சிறப்பாக இருப்பதால் தான் 2 முறை தோற்றாலும் 2 முறையும் சிறப்பாக மேலும் மெருகேற்றி 3வது முறை அவன் முத்திரை பதிக்கின்றான் அந்த இளைஞன். அப்படி அந்த இளைஞனுக்கு ஒரு அனுபவம் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்க வேண்டும். அந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அந்த இளைஞன் எழுந்து வர முடியும் இந்த சமுதாயத்திலே. இளைஞனை எழுந்து வா என்று சொல்வதை விட அவனை ஒரு இளைஞன் உறங்கி கொண்டிருக்கின்றான் என்றால் அந்த இளைஞனை எழுப்பிவிட்டு அவனை கிறுக்கி விட்டு டே உன்னால இது பண்ண முடியும் என்று சொல்லி எழுப்பி விடுவதும் இன்னும் சரியாக இருக்கும் அந்த இளைஞர்களிடம். அப்படி அந்த அனுபவசாலியோடு மாற்று அந்த அனுபவத்தோடு அந்த மாற்றும் போதுதான் அந்த இளைஞர்கள் அனுபவங்களோடு மாற்றுகிறார்கள். அப்படி மாறும்போது அந்த இளைஞன் சொல்கின்றான், ஒரு இளைஞன் அந்த அனுபவத்தோடு அவன் வென்று விட்டான். அந்த ஒரு இளைஞர் அவன் வென்றுவிட்ட மேடையிலே பேசும்பொழுது அந்த இளைஞர் சொல்கின்றார், நீங்கள் ஜெயிச்சீங்களப்பா, உங்களுக்கு எதுப்பா முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று சொல்கின்றார். அப்பொழுது அவன் தன்னோட அனுபவத்தை பற்றி அவன் பகிரவில்லை, தன்னோட ஊக்கமளித்த பெற்றோர்கள் பற்றி அவன் சொல்லவில்லை, தனக்கு ஊக்கமளித்தார்கள் ஆசிரியர்கள் அவர்களை பற்றும் அவன் சொல்லவில்லை. யார் ஊக்கம், ஆனால் அவன் சொன்னது முதல் எதை தெரியுமா சொன்னான், எனக்கு மிகவும் ஊக்கமாக இருந்தது புத்தகம் தான் என்று சொன்னான். ஆம், தனியாக இருந்து பார்கள், துணையாக அந்த புத்தகம் இருக்கும். அந்த புத்தகம் தரும் ஊக்கத்தை விட வேற யார் இந்த ஊக்கம் பெரிதாக தந்து விட முடியும் சொல்லுங்க. நான் எழுதியிருந்தேன் ஒரு கவிதை, அந்த கவிதை மிகவும் என்னை வரவேற்கப்பட்டது. அடிமையாக இருங்கள் மனிதர்களுக்கு அல்ல மனிதர்களை மனிதர்களாக்கும் புத்தகங்களுக்கு அடிமையாக இருங்கள் என்று நான் எழுதியிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இன்று என்னையும் உங்களிடம் பேச விடுகிறது. இன்று பலரும் இந்த தளத்திலே ஆர்ப்பரிக்க விடுகிறது என்றால் அந்த புத்தகம் என்பது ஒரு பெரும் தாக்கம், பெரும் ஊக்கம். ஒரு பிறந்த நாள் யாருக்காச்சும் வந்துச்சுன்னா நீங்க கிஃப்ட் தரணும்னு ஏதாச்சும் நினைச்சீங்கன்னா அவங்களை அந்த பையனுக்கு அந்த இளைஞர்களுக்கு யாராச்சும் தரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு அது ஒரு போனோ ஒரு சாக்லேட்டோ என்று வாங்கி தராமல், ஒரு கேக்கை வாங்கி தராமல் 25 ரூபாயோ ஒரு 30 ரூபாயோ ஒரு சின்ன புத்தகத்தை வாங்கி தருங்க. அந்த சின்ன புத்தகம் அவனை ஒரு பெரிய புத்தகம் ஆக்கிவிடும். அந்த ஒரு சின்ன புத்தகம் அவனை ஒரு பெரிய புத்தகம் ஆக்கிவிடும். அப்படி வாங்கி தந்தால் அந்த புத்தகத்தால் அந்த பயன்படும் அந்த இளைஞன் சரியாக அந்த புத்தகத்தால் வரும் அந்த இளைஞன் நாளை ஒரு பெரும் கலைஞனாக மாறி இருப்பான். ஆகவே அந்த புத்தகம் என்பது அனுபவத்தையும் சொல்லித் தரும், புத்தகம் என்பது வாழ்க்கையும் சொல்லித் தரும். ஆனால் அந்த புத்தகத்தை அந்த இளைஞனிடம் படிக்க வைத்தால் அந்த இளைஞன் சத்தியமாக சொல்றேன் எழுந்து வருவான். இந்த சமுதாயத்திலே சீறி பாய்ந்து கொண்டு வருவான், அலைகள் போல் எழுந்து வருவான் என்று சொல்லலாம். மேலும் இந்த இளைஞர்களிடம் என்ன இருக்க வேண்டும் என்று பார்த்தால் அந்த இளைஞர்களிடம் சரியாக ஒரு குறிக்கோள், நேரத்தை கடைபிடிப்பதில் முக்கியமாக இருக்க வேண்டும். அதான் அந்த விவேகானந்தர் அவர்கள் அழகாக சொல்வார், நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், அதில் ஓடுவது முள்ளல்லை உன் வாழ்க்கை என்று விவேகானந்தர் அவர்கள் அழகாக சொல்லி இருப்பார். அப்படி இருக்கையிலே இந்த வாழ்க்கை என்பது நேரத்தை குறிப்பிட்டு ஓடுகிறது. நேரம் மிகவும் கடுமையாகவும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி அந்த நேரம் கடைபிடிக்கும் பொழுது அந்த நேரத்தை நாம் எப்படி செலவிட வேண்டும், எப்படி சரியான முறையில் செலவிட வேண்டும் என்று அந்த விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் ஒரு இளைஞனிடம் இருந்தால் அந்த இளைஞன் சீறி பாய்ந்து இந்த தளத்திலே இந்த சமுதாயத்திலே அவன் வலம் வருவான், பலமாகவும் வருவான். நான் 8வது கிளாஸ்லே நான் கவிதை எழுத தொடங்கிவிட்டேன். நான் எழுதும் பொழுது அது கவிதையா என்று எனக்கு தெரியவில்லை. நான் தான் மாசு கிளாஸ் பாஸ் என்று எழுதினேன். ஆனால்
எனக்கு அதற்கு முன்னாடி நான் இத்தனை ஆண்டு நான் என்னென்ன செய்தேன் என்று என்னை பற்றி சொன்னார்கள். ஆனால் அதற்கு முன்னாடி எனக்கு தமிழ் என்பதே வராத ஒன்றாக தான் இருந்தது. உச்சரிப்பிலும் கூட தமிழ் என்பது எனக்கு வரவில்லை, பேச்சிலும் எனக்கு தமிழ் என்பது சரியாக வரவில்லை. சிறு வயதில் தமிழ் வரலன்னு பேச்சே வரலன்னு சொல்லிட்டு என்னை இரண்டு ஆண்டுகள் என்னை மீண்டும் எல்கேஜியோ யூகேஜியோ படிக்க வச்சாங்க. ஏன்னா தமிழ் பேச்சே வரல. ஏன்னா தாய்மொழி உருது, எனக்கு பேச்சும் வரவில்லை. அப்படி பார்க்கையிலே எனக்கு 8வது படிக்கும்போது தமிழ் வருகிறது. என்ன பண்ணுவாங்கன்னா 7th படிக்கும்போது எல்லாரும் என்னை சுத்தி உட்காந்துப்பாங்க. ஏன்னா நான் நியூஸ் பேப்பர் படிச்சா அது நியூஸ் பேப்பர் ஏதாவது தப்பா படிச்சிருவேன். அப்படி அவங்க தப்பா அவங்களுக்கு ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி. என்னை கலாய்ப்பார்கள், போகும் இடத்திலெல்லாம் கலாய்ப்பார்கள். ஆனால் இன்னைக்கு நான் இந்த தமிழ் தளத்திலும் இன்று நான் இலக்கிய வட்டாரத்திலும் நான் வலம் வருகிறேன் என்றால் எனக்கு பாரதி என்ற ஒரு நபர் இருந்தார். அந்த பாரதி அவர்கள் நீ உனக்கு பேச்சு நல்லா வருது, உனக்கு எழுத்து நல்லா வருது, அதை நீ தமிழோடு சேர்ந்து பழகு, உனக்கு ஒரு புத்தகத்தை தந்தார். அந்த புத்தகம் என்பது நாளைய நேரம் முன்னதாக்கும் என்ற ஒரு புத்தகத்தை என் கையில் தந்தால் அந்த புத்தகம் தான் என்னை வழி நடத்துகிறது. அந்த பாரதி என்பவர் என்னை அன்று ஊக்குவிக்காமல் இருந்திருந்தால் அந்த பாரதி என்ற இன்றைய இளைஞன் என்பவன் உங்களிடம் இருந்திருக்க மாட்டான். ஆகவே அப்படி ஒரு ஊக்கம் என்பது இருக்க வேண்டும். அந்த இளைஞனிடம் அப்படி ஒரு ஊக்கம் இருந்தால் தாக்கம் என்பது இந்த சமுதாயத்திலே பெருமளவாக இருக்கும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. திறமை இல்லாமல் அந்த ஓரமாக படுப்பவர்கள் 50% என்று சொன்னேன். ஆம், அந்த திறமை இல்லாமல் ஓரமாக படுப்பவர்கள் யார் பார்த்தோம்னா அந்த பெரும்பாலும் அந்த அடிக்ஷன் என்ற அடிமையாகி விட்டார்கள். அந்த கேமிலும், இந்த ஃப்ரீ ஃபயர் என்கின்ற கேமிலும், பப்ஜி என்கின்ற கேமிலும் அவர்கள் அடிமையாகி விட்டதாலும் அவர்கள் ஓரமாக இருக்கிறார்கள். அது ஒன்று. மற்றொன்று, சரியான வழிகாட்டி இல்லாமல் பாதை மாறி வேறொருகளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். ஒரு மதுக்கோ ஒரு போதை பொருட்களுக்கு அவர்கள் அடிமையாகி இருப்பதால் அவர்களிடம் சுய அறிவு என்பதும் ஒரு குறைவாக தான் இருக்கிறது அந்த இளைஞனிடம். அப்படி பார்க்கையிலே அந்த இளைஞனிடம் அப்படி இருக்கும் பொழுது அந்த இளைஞனிடம் நாம தான் போய் பேசி அந்த இளைஞனே இதெல்லாம் தப்புடா எடுத்து சொல்ல வேண்டும். அவன் நம்மள்ட்ட எடுத்திருந்துதான் பேசுவான். நம்ம எடுத்து சொல்லும் போது எடுத்திருந்துதான் பேசுவான். ஆனா நம்ம எடுத்துக்காட்டாக ஒன்று செயலை செய்யும் பொழுது அந்த இளைஞனுக்கு ஒரு ஊக்கம் வரும். அப்படி ஒரு போதையிலே எனக்கு தெரிஞ்சு எங்க கல்லூரியில ஒரு பையன் இருக்கிறான். அந்த போதையில அந்த பையன் அடிமையாக இருக்கிறது எங்களுக்கும் யாருக்கும் தெரியவில்லை. அவருடன் உடன் படிப்பவர்கள் நாங்க. எங்களுக்கு யாருக்கும் அந்த பையன் போதையில இருக்கான்னு எங்களுக்கும் தெரியவில்லை. அந்த போதைக்கு அடிமையாக இருப்பது எங்களுக்கு தெரியவில்லை. அவன் ஒரு முறை மாட்டிக்கொண்டான், வீட்டிலே மாட்டியிருக்கான், எங்க விடுதியிலும் மாட்டியிருக்கான். அந்த இளைஞனுக்கு சரியான வழிகாட்டி இல்லாமல் தான் அந்த இளைஞன் இந்த போதை பொருளுக்கு அடிமையாகி இருக்கின்றான் என்று தெரிய வந்தது. என்னுடைய வார்டன் என்று ஏடின் என்று சொல்வார்கள் எங்கள் கல்லூரியிலே. அவர்கள் வார்டன். அவர்கள் என்ன செய்தார், அவர்கள் PhD ஸ்காலர் அந்த வார்டன். அவர் என்ன செய்தார், மற்றவர்கள் எல்லாம் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள். ஆனால் எங்களோட PhD ஸ்காலர் அந்த வார்டன் என்ன தெரியுமா செய்தார், அந்த பையனை வெளியே கூப்பிட்டு ஒரு கையில சொல்றாங்க, டே இந்த போதைக்கு நீ எப்படி அடிமையானு கேட்டு அவர்கிட்ட பேசுறாங்க அந்த பையன்கிட்ட. அந்த பையன் சொல்றான், இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சரியான சேர்க்கை இல்லாதால் நான் அடிமையாகிவிட்டேன், என்னால வெளியே வர முடியல. அந்த பையன்கிட்ட பேசியிருந்தா இதெல்லாம் சொல்லியிருப்பான். வெளியே வர முடியல, இப்போ வர முடியாதனால என்னை வெளியே அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறான் அந்த இளைஞன். அவருக்கு பொறுக்கவில்லை. அவர் என்ன செய்யறார், இப்போ கல்லூரியும் சேர முடியாது, கல்லூரியிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அந்த கல்லூரியிலிருந்து ஒரு தனியார் டுட்டோரியல் என்கின்ற ஒரு வாழ்க்கை பக்குவத்தை பற்றி கற்றுக் கொடுக்கும் ஒரு கல்வி சாலையிலே அவரை சேர்த்து விடுகிறார். அந்த சேர்க்கும் பொழுது அந்த இளைஞன் அப்பொழுதும் அவன் அடிமையாக தான் இருந்தான். அவன் இன்னும் வெளியே வரவில்லை. ஆனால் அந்த ரீஹாபிலிடேஷன் சென்டர் என்கின்ற சொல்லப்படும் அந்த மறுவாழ்வு மையத்திற்கு அந்த ஒரு வாழ்க்கை பக்குவத்திற்கு அந்த கல்விச்சாலைக்கு அவர்கள் சேர்த்து விட்டு வந்த பொழுது 1 மாசம் கழிச்சு, 2 மாசம் கழிச்சு, 3 மாசம் கழிச்சு அந்த இளைஞன் நானும் எங்களுடைய வார்டனும் என்னையும் கூட்டிட்டு போனார் அந்த வார்டன் அவர்கள். நானும் அந்த வார்டனும் சந்திக்க போகின்றோம். அந்த இளைஞன் என்றது சுத்தமாக மாறி ஒரு இளைஞன் அவன் கனவை நோக்கி ஒரு கனவு அடையாளத்தை வைத்துக் கொண்டு எங்களுக்கு பிரமிப்பாக இருந்தது. எனக்கு பிரமிப்பாக இருந்தது. என்னடா கனவை வைத்துக்கிருக்கான், 3 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு அடிமையாக இருந்தான், அதே 3 மாசம் முன்னே அவன் அடிமையாக இருக்கிறான். ஆனா எதற்கு அடிமையாக இருக்கின்றான், அவனோட கனவுக்கு அவன் அடிமையாக இருக்கிறான். அப்படி ஒரு ஊக்கம் இங்கே தந்தார்கள் அந்த வார்டன் அவர்கள்.
அப்படி ஊக்கம் தந்துதான் அந்த கனவை அடிமையாக விட்டு நாங்கள் 3 ஆண்டு இப்பொழுதுதான் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவன் 3 ஆண்டு முடிப்பதற்கு முன்பாகவே அவன் பல செய்தித்தாள்களிலே ஒரு தலைப்புச் செய்தியாகவும் வந்து விட்டார். பல துறையிலே முத்திரை பதித்து விட்டார். கணினி துறையில் மீண்டும் கணினி துறையை தேர்ந்தெடுத்து அந்த கணினி துறையிலே தனது திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறார் அந்த இளைஞர். அப்படிப்பட்ட இளைஞர்கள் அப்படி அடிமையாக அந்த கிடைக்கும் அந்த 50% இளைஞர்களை தட்டி எழுப்ப வேண்டும். தட்டி எழுப்பவில்லை, அவனை தட்டி கொடுத்தாவது எழுப்பி அவனை சேர்க்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமாக ஒன்றாக சொல்கின்றேன். அந்த இளைஞன் இப்பொழுது அப்பா படம் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த அப்பா படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த சின்ன பையனை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, டேய் இருக்கிற இடம் தெரியாம எரிஞ்சிட்டு போயிரும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 10வது படிக்கும் அவங்க வாத்தியார் வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, இவன் தேற மாட்டான், இவனை கூட்டிட்டு போயிருங்க என்று சொல்லுவார். அப்படி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் அதனோட சரியான நண்பர் ஒருத்தனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த இளைஞன் ஒரு இளைஞன் இந்த சமுதாயத்திலே முத்திரை பதிக்க வேண்டும் என்றால் அந்த இளைஞன் சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கின்றான் ஒரு நண்பர். அந்த அப்பா படத்துல ஒரு நண்பர் இருப்பார் அல்லவா, அவரோட ஹீரோ கதாநாயகரோட சமுத்திரக்கன்னியோட மகன் அங்க வந்துட்டு அவனுக்கு அந்த பையனுக்கு நண்பராக இருப்பார். அந்த நண்பர் வந்து டுட்டோரியலை சேர்த்து விடுகிறார். டுட்டோரியலை சேர்த்து இருக்கும்போது அவர் கவிதை எழுதியிருப்பதை சமுத்திரக்கன்னி அவர்கள் பார்த்து விட்டார். பார்ப்பதை அந்த இளைஞன் பார்த்து விட்டு, இவனுக்கு படிப்பு அவசியம்தான், ஆனா வந்து படிப்பு வந்து கொடுத்து விட்டு இவன் திறமை எது என்றோ அதை அவனை மெருகேற்ற வேண்டும் என்று அந்த சமுத்திரக்கனி அவர்கள் நினைக்கின்றார். நினைத்த அந்த 10ஆம் வகுப்பு முடித்த உடனே அவன் புத்தகம் என்பது வெளியாகிறது. அப்பொழுது அவன் அந்த கவிதையை யார் எழுதினான், அந்த தம்பிதான் அந்த கவிதை எழுதினான் என்று எனக்கு தெரியவில்லை. உயரத்தில் அண்ணாந்து பாருங்கள், உயரத்தை விட்டு பார்ப்பது அண்ணாந்து பாருங்கள், நான் தான் அதிபயங்கர உயரம் என்று அந்த கவிதை சொல்லி இருக்கும். அந்த படத்துல எனக்கு மிகவும் பிடித்த படம் அந்த படம் தான். அந்த படத்துல அந்த கவிதை இருக்கும். அந்த கவிதையை பார்க்கும் பொழுது அந்த சமுத்திரக்கனி அவர்கள் அந்த யார் உயரம் என்கின்ற புத்தகத்தை அதை வெளியிட்டு விட்டு அவர் பேசுவார். அவர் சொல்லும் அந்த உரையை பாருங்கள், அது உண்மையாக வாழ்க்கை, அது ஒரு படமாக பார்க்காமல் அந்த ஒரு உரை பாடமாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு படத்தை கூட ஒரு பாடமாக தான் இந்த இளைஞர்கள் பார்த்தால் அந்த இளைஞர்களுக்கு சரியாக ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த சமுத்திரக்கனி அவர்கள் சொல்கிறார், இன்றைய காலத்துல இந்த இளைஞர்களுக்கு உன்னால முடியும், நீ பெருசா சாதிக்க போற, உன்னால் மட்டும்தான் முடியும், நீ ஜெயிப்படா என்று தட்டி கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல. அப்படி கொடுத்து பாருங்கள், அவன் எழுந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய செயலை செய்வான். அவன் புதிய படைப்பாளியாக மாறுவான். அவன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தேதியை குறித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு சரித்திரத்தை அவன் படைப்பான் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு ஊக்கம், அப்படிப்பட்ட ஒரு தாக்கம், அப்படிப்பட்ட ஒரு இருந்தால் அந்த இளைஞன் வருவான். அந்த இளைஞன் ஒரு சரியான அந்த ஒரு இளைஞன் எந்த நண்பர்களை சரியாக தேர்ந்தெடுக்கின்றானோ அந்த நண்பர்கள் அவனை வளர்த்திவிட்டு அழகு பார்ப்பார்கள் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பாரதி அவர்கள் எப்படி அந்த இளைஞன் இந்த சமுதாயத்திலே இருக்க வேண்டும், எப்படி அவன் மன கருவத்தோடு இருக்க வேண்டும், எப்படி அவன் மனதில் உறுதியோடு இருக்க வேண்டும், பாரதி அவர்கள் அழகாக சொல்வார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலை இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மைப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகரம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், எண்ணியதை முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பணியுமுன் பணியை போல நன்னிய நீங்கும் இங்கு நசந்திட வேண்டும் அண்ணாய் என்று சொல்லியிருப்பார் பாரதி. அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் மனதில் உறுதியோடு ஒரு இளைஞன் எவன் வாழ்கின்றான் இந்த சமுதாயத்தில், அந்த இளைஞன் இந்த சமுதாயத்தில் சிம்மாசனத்தில் அமருவான் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்று நீ புத்தகத்தை படி, நாளை உன்னை புத்தகமாக படிப்பார்கள் என்றும் சொல்வார்கள். அப்படி ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒரு இளைஞனாகவும் மனதில் உறுதியோடும் ஒரு இளைஞனாகவும் இந்த சமுதாயத்திலே வலம் வர வேண்டும். அதே போல் இந்த ஓடும் பொழுது அவர்கள், நான் கவிதையில் சொல்லி, இந்த ஓடும் போது பாதையில் ஆணிகள் ஆழமாய் குத்தினாலும் ஓடும்போது நமக்கு தடை வருந்தாண்டா. இப்ப நீ ஒரு அலையில போய் நிக்கிற, அந்த அலைகிட்ட போய் நீ நிக்கும் போது அந்த அலை உன்னிடம் சீறி பாய்ந்து வரும். ஆனால் நீ மீண்டும் அந்த அலை பின்னாடிதான் செல்லும். ஏன் அப்படி எண்ணிப்பார், நீ நிற்கின்றாய்,
அந்த அலை உன்னை பார்த்து பயந்து பின்னாடி போகுது. அப்படி எண்ணிப்பார். ஒரு பாசிட்டிவ்னஸ், ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஒரு உந்துகோல், ஒரு உந்து சக்தியாக ஊக்கம் என்கின்ற அந்த உந்து சக்தி அவனுக்குள்ளே ஒரு ஊக்கம் இருக்க வேண்டும். அந்த ஊக்கம் அந்த ஊக்க புத்தகம் அவனுக்குள்ளே இருந்தால் அந்த இளைஞன் எழுந்து வருவான், சிறகடித்து பறப்பான் என்று சொல்வார்கள். அக்கனி சிறகே அணையாய் விளக்கே என்று அப்துல் கலாமை போற்றுகின்றோம். அந்த அப்துல் கலாம் அக்னி சிறகாய் பறப்பதற்கும் அந்த ஒரு புத்தகமும் அவனோட புத்தகம் ஒரு காரணமாக இருக்கட்டும். அந்த அப்துல் கலாம் அவர்கள் அக்னி சிறகாய் பறந்ததற்கு புத்தகம் ஒரு காரணமாக இருக்கட்டும், தந்தை ஒரு காரணமாக இருக்கட்டும், அவரோட ஆசிரியர்கள் அவர்கள் காரணமாக இருக்கட்டும். இருந்தாலும் அவர்களுக்கு ஊக்கமாக இருந்தது தன்னுடைய ஒரு சுய ஊக்கம் என்பது இருந்திருக்கும். அந்த சுய ஒழுக்கமும் சுய ஊக்கமும் இருந்ததால் அந்த இளைஞர் என்கின்ற இளைஞர் இன்று வரை பேசப்படுகிறார். அப்படி ஒரு சுய ஊக்கம் நம்மிடம் இருக்க வேண்டும். அதே போல் பெண்கள் யாராக இருந்தாலும் அந்த பெண்களும் வளம் வர வேண்டும், அந்த ஊக்கம் கொடுக்க வேண்டும். பெண்கள் இன்றைய காலத்திலே இளமை பெண்களும் வளர்ந்து விட்டார்கள், இளமை பெண்கள் படிக்க தொடங்கி விட்டார்கள். ஏன் நம்முடைய எழுத்தாளர் துறையிலும் 43க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கண்டுபிடிக்க வளம் வந்த பெண் எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். அன்று பெண்களின் கையில் தரவுகோல் இருந்தது, நேற்று எழுதுகோல் இருக்கிறது, இன்று செங்கோல் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்கள் இளமை பெண்களும் வளம் வருகிறார்கள். அந்த இளமை பெண்களுக்கும் நம் ஒரு புது புரட்சியை உண்டாக்க வேண்டும். அந்த இளமை பெண்களுக்கும் தட்டி எழுப்ப வேண்டும். அந்த இளமை பெண்கள் வீட்டுல அடிமை என்கின்ற ஒரு இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. என்னுடன் படிக்கும் ஒரு தோழி இருக்கின்றார். அந்த தோழி பேர் நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த தோழி நம்முடைய தளத்தில் இப்பொழுதும் என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார். அந்த தோழி வீட்டிலையும் அந்த தோழிக்கு தந்தையும் இறந்து விடுகிறாள், தாயும் இறந்து விடுகிறார்கள். இருந்தாலும் அந்த தோழி தன்னுடைய படிப்பு அவசியம் என்பதை புரிந்து கொண்டு அந்த தோழி படிக்கின்றாள். அந்த தோழி படிப்பு மட்டும் இல்லாமல் கவிதையிலும் வளம் வந்து வெண்பா முறையிலும் கவிதை எழுதுகின்றாள். அந்த தோழி தமிழ்நாடு வளர்ச்சித்துறை என்கின்ற தமிழ் வளர்ச்சித்துறை அங்கீகரிக்கப்படும் அந்த அரசு போட்டிகளிலும் அந்த தோழி என்பது வென்று முதல் பரிசை வெல்கின்றார் அந்த தோழி அவர்கள். அப்படி பார்க்கையிலே இந்த பெண்களும் இளமை பெண்களும் துடிப்போடும் இழப்போடும் இந்த கனவை நோக்கி ஓட வேண்டும். நான் ஒரு கவிதை இளமை பெண்களை பார்த்து, ஒரு எழுத்தாளர்களை பார்த்து எழுதியிருந்தேன். அவள் எழுதட்டும், அவன் எழுதினால் அது எழுத்து, அவள் எழுதினால் அது புரட்சி என்று எழுதியிருந்தேன். அவன் சமுதாயத்தை சிக்கலை சீறி பாய்ந்து எழுதுவதற்கு அவளால் மட்டுமே முடியும். அவன் வரிகளோடு எழுதுவான், அவன் வரிகளோடு மட்டும் எழுதுவான், அவள் வழிகளோடும் எழுதுவாள். சமுதாயத்தை சிக்கலை பற்றி எழுதினால் அது ஆண், சமுதாயத்தை எழுதினால் அது பெண் என்று எழுதியிருந்தேன். அப்படிப்பட்ட இளமை பெண் என்பவர்களும் வர வேண்டும், இந்த சமுதாயத்திலே சீறி பாய்ந்து வர வேண்டும் என்பது ஒரு முக்கியமாக ஒன்றாக பார்க்கிறது. நான் நன்றாக சொல்கின்றேன், இந்த இளைஞர்களிடம் அறிவியல் தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன. இந்த இளைஞர்களிடம் ஒரு புதிய பாதைகளும் புதிய இளைஞர்கள் மாற்றம், இந்த சமுதாய மாற்றம் ஏற்படுத்தி விட்டன. ஆனால் அதே இளைஞர்களிடம் ஒரு புதிய ஊக்கம் இருந்தால், ஒரு சரியான ஊக்கம் இருந்தால், அந்த இளைஞர்கள் சீறி பாய்ந்து வருவார்கள், இந்த சமுதாயத்தை ஆள்பார்கள் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் அப்துல் கலாம் அவர்கள் அழகாக சொல்வார், பிறப்பது ஒரு சம்பவமாக இருக்கலாமல் இறப்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்போம். உறங்கும் போது காண்பது கனவல்ல, உன்னை உறங்காமல் செய்வதே கனவு என்ற ஒரு வரிகளுக்கு இணங்க அனைத்து இளைஞர்களும் கனவை வைத்துக் கொள்ள வேண்டும், கனவை தன் ஆள் வயதில் விதைக்க வேண்டும். அப்படி விதைத்தால் அந்த இளைஞன் நாளை இந்த உயரத்தை, இந்த சமுதாயத்தை கொண்டாடும் ஒரு கலைஞனாக வருவதிலே எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நாமும் சரி, என்னை போன்ற மாணவர்களும் சரி, நானும் சரி, இன்றைக்கு என்னிடம் ஒரு கனவு இருக்கிறது, நாளை நான் ஒரு கலைஞனாக மாறிவிடுவேன் என்கின்ற ஒரு லட்சிய குறிக்கோள், ஒரு தன்னம்பிக்கை விதைகள் என்னிடம் எழுப்புகிறார்கள். அந்த விதையை நோக்கி நானும் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். ஆகவே நாளை அந்த இளைஞனும் வருவார்கள் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அந்த இளைஞர்களுக்கு நாம் சரியான ஊக்கம் தந்தால் அந்த இளைஞன் வாசல் தாண்டி என்ற சிறகடிச்சு பறப்பான் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, பாரதி அவர்கள் சொன்ன வரிகளே
நான் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். தேடிச்சோர் நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர்வட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிரை பருவமெய்தி கொடுங்கோற்று கிளை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலவே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு தம்பி. திருச்சி புனித வளனார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு தமிழ் துறையில் பயின்று வரக்கூடிய அன்பு தம்பி, வளரும் இளவல் 20 வயது நிரம்பிய வசீர் அகமது அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையை இன்று நாம் கேட்டோம். அன்பு தம்பி அவர்களை நமது தளத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த அன்பு ஐயா, புனித வளனார் கல்லூரி தமிழ் ஆய்வுத்துறை உதவி பேராசிரியர் ஜா சலேத் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. மிகவும் ஒரு அற்புதமான உரை. இன்றைய அளவில் இளைஞர்கள் 50% நிச்சயமாக ஊக்கம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு பெரியவர்கள் அளிக்கக்கூடிய அந்த 50% ஊக்கம் நிறைய தேவைப்படுகின்றது. ஆனால் 50% சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இன்றைய இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்பதை குறித்தும், எழுதும் வழக்கம் தமக்கு சிறு வயதிலேயே இருந்தது தம்மை பலப்படுத்தி வருகின்றது என்பதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் அடையாளம் திறக்குமா என்று அவர் எழுதிய அந்த ஒரு கவிதை வாயிலாக ஒரு தனிப்பெரும் அடையாளமாக வரும் காலத்தில் பரிணமிப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆவலுடன் அவரது வாழ்வியல் பயணம் செழித்தோங்க அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். இளைஞனிடம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய மனப்பக்குவம் என்பது இன்று எளிமையாக சம்பாதித்து விடலாம் என்ற ஒரு கால சூழலில் படிப்பு என்பதை மறக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கோபிநாத் அவர்கள் வெகு சிறப்பாக குறிப்பிட்டார். படிக்காமல் சாதித்தவர்கள் சிலரை குறிப்பிடுவீர்கள் என்றால், படித்து சாதித்தவர்களை 10,000 பேரை என்னால் குறிப்பிட இயலும் என்று கோபிநாத் அவர்கள் கூறியதை ஒரு நமது தளத்தில் பதிவிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ் அன்பன் அவர்கள் கூறிய 10 புத்தகங்கள் நீ படித்து விட்டால் 11வது புத்தகமாக நீ மாற்றம் பெற்று விடுவாய் என்பதை குறித்தும் வெகு சிறப்பாக தமது உரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். ஆம், எப்பொழுதும் அந்த பள்ளியில் முதலிடம் பிடித்த அந்த ஒரு மாணவி செவிலியர் படிப்பு படிக்கும் பொழுது 3ஆம் ஆண்டில் அவருக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்து முதுகலை செவிலியர் கல்வியினை தாம் பயின்ற பிறகுதான் பயில்வேன் என்று வீட்டில் அவர் மன உறுதியுடன் போராடி அதை படித்தும் சாதித்தும் அவர் இறப்பதற்கு முதல் நாள் கோல்டு மெடல் என்கின்ற தங்க பதக்கத்தையும் அவரது படிப்பில் பெறுகின்றார் என்பது எந்த அளவிற்கு அவரது கனவு அவரை இறக்கும் வரை துரத்தியுள்ளது என்பதை வெகு சிறப்பாக தமது உரை வாயிலாக குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் சுனாமி அலை போல ஒவ்வொரு இளைஞனும் இருக்கின்றான். அவனை உன்னால் முடியும் என்று பக்குவப்படுத்தி நாம் வார்த்தெடுக்கும் பொழுது அவன் மிக சிறந்த இளைஞனாக உருமாறி இந்த சமுதாயத்திற்கு பயனளிப்பவனாக பரிணமிக்கின்றான் என்பதையும் தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டார். தற்கொலைக்கு முயன்ற ஒருவருக்கு அன்பு தம்பி அவர்களுடைய தந்தை அவர்கள் கூறிய அறிவுரை என்பது அந்த நேரத்தில் விடாமுயற்சியுடன் போராட வேண்டும் என்ற வித்தினை விதைத்தது என்பது மிக சிறந்த முன் உதாரணமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் இன்றளவும் உழைப்பில் ஆர்வமுடையவர்களாக வலம் வருவது நிச்சயமாக போற்ற தகுந்த ஒன்று. ஆனால் கனவினை நோக்கி அவர்கள் உழைக்கின்றார்களா என்கின்ற வழிகாட்டுதல் இன்று அவர்களுக்கு நிறைய தேவை என்பதையும் தமது சிறப்புரை வாயிலாக அற்புதமாக குறிப்பிட்டார். ஆம், கவிஞர் கண்ணதாசனின் வரிகள் அனுபவமே நான் தான் என்று முறிக்கக்கூடிய அந்த கவிதையினையும் வெகு சிறப்பாக முன்னுதாரணமாக கையாண்டார். அது மட்டுமல்லாமல் இன்று நிறைய பேர் விளையாட்டு அடிமைகளாக, மதுவின் அடிமைகளாக, வழிகாட்ட ஆளின்றி தத்தளித்து வரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதையும், பெற்றோரின் அரவணைப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் நிறைந்தது என்பதை குறித்தும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் கல்லூரியில் விடுதி காப்பாளராக இருப்பவருடைய வழிகாட்டுதல் குறித்தும் வெகு
சிறப்பாக குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் இளம் பெண்கள் இன்றளவும் வெகு சிறப்பாக வளர்ந்து வருகின்றார்கள். வளரும் ஆளுமைகளாக நம்பிக்கையை விதைத்து வருகின்றார்கள். அவன் எழுதினால் அது எழுத்து, ஆனால் அவள் எழுதினால் அது புரட்சி. ஆம், பெண்கள் இன்றளவும் நிறைய நிறைய சமூகத்தில் சவால்களை சந்தித்து முன்னேறுபவர்களாக தமது வாழ்வியலில் வலம் வருகின்றார்கள் என்று நிறைய நிறைய முன் உதாரணங்களோடு இன்றைய இளைஞர்கள் எழுந்து வருவதற்கான ஒரு எழுச்சியுரையை ஒரு மாணவனாக மாணவ பருவத்தில் இருந்து கொண்டு என்னை கவிஞர் என்று குறிப்பிட வேண்டாம், இளைஞர் என்று குறிப்பிட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று தமது உரையை துவக்கினார். வெகு சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை வழங்கிய அன்பு தம்பி அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நன்னெறி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இன்று நம்மிடையே இளைஞனே எழுந்து வா என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு தம்பி தமிழ் துறையில் 3ஆம் ஆண்டு பயிலக்கூடிய வசீர் அகமது அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்கினார். இன்னும் சில நாட்களில் போற போக்குல ஒரு விதை கவிதை என்ற ஒரு அற்புதமான நூலினையும் இந்த தமிழ் சமூகத்திற்கு பரிசளிக்கவும் இருக்கின்றார். அன்பு தம்பி அவர்களை நாம் மனதார வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். அவருடைய வாழ்வியல் பயணம் இன்னும் செழித்தோங்க அந்த இறைமையிடம் பிரார்த்தித்தும் கொள்வோம். நாளை நமது தளத்தில் எப்பொழுதும் ஆரோக்கிய வியாழனில் நிகழக்கூடிய ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தொகுப்பில் அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரியின் நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிப்போம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வஜீர் அகமது அவர்களுடைய உரை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு இளைஞனாக ஒரு 20 வயதுல இவ்வளவு தெளிவாகவும் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே சமயம் சமூகம் சார்ந்து கவிதை, அவருடைய வரிகள்ல சொல்ல போனா பெண்கள் சார்ந்தும் இன்றைய சமூக நிலை சார்ந்தும் அவர் எடுத்து வச்ச கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லோர் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டதற்கும் மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் இன்று நடைபெற வந்திருக்கும் வசீர் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை.
அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவார்கள். நன்றிகள் அம்மா. இந்த தளத்துல இன்னைக்கு வஜீர் 20 வயசு ஐயா அவங்க இவ்வளோ அற்புதமா பேசியதற்கு நன்றி. படிப்பு அவசியம் அப்படின்னு நிலத்துல்லியமா அழகா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் சோம்பேறி தானே இருக்கக்கூடாது. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. அந்த பாட்டில் வர மாதிரி நிறைய கருத்துக்கள் வரும். அந்த மாதிரி ஐயா அவங்க எடுத்து சொன்னதுக்கு பல நன்றிகள். அப்புறம் செல்வராணி அவங்க எடுத்துக்கொண்ட அந்த விடாமுயற்சி பாருங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த அம்மாவுக்கு. செல்வராணி எம்எஸ்சி பட்டம் அவங்க இறக்குறதுக்கு முன்தினம் வாங்கியிருக்காங்கன்னா நினைச்சு பாருங்க, அந்த ஆன்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டு போயிருக்கோம் அப்படின்னு. இதுதாங்க உண்மை. அந்த மாதிரி விடாமுயற்சியில இருந்து போனது ரொம்ப அற்புதம். அப்புறம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஆதரவா இருக்கணும் வாழ்க்கையில. ஆமாங்க, அவங்க ஆதரவா இருந்தாதான் பிள்ளைங்க இந்த மாதிரி வஜீர் மாதிரி இருக்கிறவங்க இன்னும் மேலும் மேலும் சமுதாயத்துக்கு தொண்டு செய்து கருத்துகள் பல கொடுத்து வாழ வைக்கிறதுக்கு நன்றிகள் ஐயா. அப்புறம் அவங்களோட பெற்றோருக்கு தான் நான் நன்றி சொல்வேன். அவங்க எந்த அளவுக்கு இவரை இது பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு இந்த வயசுல அவர் பேச முடியும். அவங்க அம்மாவுக்கு நான் சொல்றது என்னன்னா, பஷீர் ஐயாவுக்கு சுத்தி போடுங்க. அவ்வளோ திருச்சி. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கேட்டு. இன்னும் இவர் உயர உயர வளர்ந்து வாழ்ந்து சமுதாயத்துக்கு பல தொண்டுகள் செய்து வாழ வேணும்னு வாழ்த்தி மகிழ்கிறேன். பாரதி அவங்க சொன்ன மாதிரி இந்த மனதில் உறுதி வேண்டும். இப்படி மனதில் உறுதியோடு இருக்கிறவங்க தான் சாதனை படைப்பாங்க, சரித்திரம் படைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வயசுலயே சாதனை படைச்சு இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு சாதனைகளை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நீங்க நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இவரை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்த சலேத் ஐயா அவர்களுக்கும் பல பல கோடி நன்றிகள். நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இசக்கி வணக்கம், நீங்க பேசலாம். இசக்கி இருக்கீங்களா? ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு வசீர் அவர்களுடைய பேச்சு முழுக்க முழுக்க தமிழ்ல பேசுனதும் அவருடைய ஒவ்வொன்றுமே அவர் ரொம்ப அழகான ஒரு புரிதல்ல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு இளைஞரா என்னென்ன இருக்கு, எங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன விஷயங்கள் தனக்கு வேணுங்கிறதுல ரொம்ப சரியா இருக்காரு. அதே போல இப்ப இருக்கிற வாழ்க்கையிலும் என்னென்ன பண்ணணுங்கிறதையும் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு. அவரு சொல்ற ஒவ்வொரு எடுத்துக்காட்டுமே எந்த அளவுக்கு இளைஞர்கள் இப்போ ஒரு
தமிழ் பற்றாகட்டும், இல்லைன்னா என்னென்ன கல்வி, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க கேட்கறது எங்ககிட்ட 50% இருக்கு. என்னதான் நம்மகிட்ட 50% இருந்தாலும் இன்னொருத்தங்க நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வாழ்க்கையில இருக்கும். நம்மளுடைய ஸ்கூல் டீச்சர்ஸோ, இல்ல ஏதாவது பக்கத்து யாராவது ஒருத்தங்க வந்து நம்மள ஒரு சொல்லுவாங்க. "நீ இது நல்லா பண்ற. உன்னால முடியும்." அப்படின்னு சொல்லி சொன்னதுங்கிறது வந்து, அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆனா, அது நம்ம ரிமைண்ட் பண்ணையில ஒவ்வொரு தடவ அவங்க நம்ம மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சு சொல்றாங்க. நம்ம இன்னும் எவ்ளோ செய்ய முடியும்னு ஒரு நம்மகிட்ட இருக்கிற அந்த பொட்டன்ஷியாலிட்டியே இன்னும் மெருகேறும். அதத்தான் வசீர் ரொம்ப அழகா சொன்னாங்க. எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து எங்கள வந்து மட்டுப்படுத்தாதீங்க. ஊக்கம் குடுங்க. நிச்சயமா ஊக்கம் அந்த ஒரு 50% மட்டும் நம்ம குடுத்தா, இன்னும் நிறைய வந்து அவங்க சாதிக்க தயாரா இருக்காங்க. அப்படின்னு சொன்னாங்க. அது சாதனை அப்படின்னு நிறைய பேர் தயாரா இருக்காங்க. ஆனா வசீர் வந்து நிறைய அந்த புத்தகம் எழுதி சாதிச்சிருக்காரு. இன்னும் அடுத்த புத்தகம் சீக்கிரம் வரப்போகுது. வாழ்த்துக்கள் வசீர். நீங்க நினைக்கிற அனைத்து விஷயங்களும் சீக்கிரம் வசமாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி அனைவருக்கும். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வசீர் அவர்களுடைய இன்றைய பேச்சு, விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள். வசீர் அவர்கள் வந்து விளையும் விரிச்சம். ஏன்னா அவரோட இதிலே போகிற போக்கில் ஒரு விதை அப்படிங்கிற மாதிரி அவரோட கவிதைகளை போட்டிருக்காரு. விரிச்சங்கள் தான் விதைகளை வந்து அதிகமாக தூவும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு அவர்களுடைய அந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து அந்த விருச்சங்கள் தூவிய விதைகள் போல இருந்துச்சு. அது ஆரம்பத்திலேருந்து அவர் ஒவ்வொரு விஷயமா சொன்னதாகட்டும், ஒருவர் இறக்கும் தருவாயிலுமே தன்னுடைய முதுகலை முடிச்சுட்டு இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறதாகட்டும், அது மாதிரி தற்கொலை பண்ண போகிற அந்த சிறுவனை ஊக்கப்படுத்தி அவர் தந்தை வந்து ஊக்கப்படுத்தி அவரை வந்து மீட்டு ஒரு நல் வழிப்படுத்தினதாகட்டும், அதே போல் ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட பகிர்ந்து கொண்டார்கள். கண்ணதாசன் சொன்ன எதுவுமே வந்து அனுபவிச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அது புலப்படும் அப்படின்னு கண்ணதாசனோட வரிகளை வச்சு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு எல்லாமே வந்து இளைஞர்களுக்கு எல்லாமே என்ன தேவைப்படுது அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். ஊக்கப்படுத்தினா வந்து எல்லோருமே வந்து இளைஞர்கள் மட்டும் இல்லை, சிறுவர்கள்ல இருந்து பெரியவர்களோட ஒரு ஊக்கம் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் வந்து அந்த இயக்கமும் நடைபெற்று கொண்டே இருக்கும். அது வந்து பிறரோட ஊக்கம் தன்னோட ஊக்கமும் சுய ஊக்கமும் அதில் கலந்து இருக்கணும். ஏதோ ஒரு ஊக்கம் நமக்கு வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். அது கலாம் அவர்களோடும் தன்னுடைய காசி ஆறுமுகம், உங்க குரல் கேட்கல. இப்போ கேக்குதா? நடுவுல இப்ப கேக்குது, பேசுங்க. எதுல இருந்து விட்டேன்னு தெரியலையே. முதல்ல இருந்து கேட்கலீங்களா? இல்ல நடுவுல ஒரு 10-20 நொடிகள் கேட்கல, அவ்வளவுதான். நீங்க தொடருங்க. சரி, ஓகே. அதான் பெண்கள் பத்தியும் சொல்லியிருந்தாரு. அது அருமையா இருந்தது அந்த கவிதை வந்து. அந்த கவிதையை வந்து அவன் வரிகளை சொன்னால் அவள் வழிகளை சொல்வாள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். உண்மையை சொல்ல போனா பெண்கள் வந்து எப்போதுமே சமுதாயத்தை சிந்திப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த கவிதை வந்து பொருந்தி போனது. ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம ஆதி காலத்துல இருந்தே பெண்கள் வந்து எப்போதுமே சமூகத்தை தான் சிந்திப்பாங்க. அவங்க வந்து கல்வி நிலையத்துக்கு போய் கல்வி கற்கல, ஆனா அவங்க அனுபவ பாடம் அதிகம். அதனாலதான் வந்து அந்த திருக்குறளுக்கு நிகரான சொலவடைகள் வந்து நம்ம பாட்டிகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சொலவடைகள் எல்லாமே யார் சொன்னது அப்படின்னா பெண்கள் தான் அதிகமா பெரும்பாலும் சொல்லுவாங்க. இந்த சொலவடைகள் எல்லாமே வந்து ஒரு ஆழ்ந்த கருத்தை கொண்டு இருக்கும். அவங்க எழுதி தான் வைக்காம போயிட்டாங்க. எழுதி வச்சிருந்தா இன்னைக்கு திருக்குறளுக்கு நிகரான பல சொலவடைகள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சமுதாயத்தை பற்றிய சிந்தனைகள் அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. அந்த எழுத்தறிவு மட்டும் அன்னைக்கு இல்லாம இருந்தது, இன்னைக்கு அதுவும் வந்துருச்சு. இப்ப என்னன்னா பெண்கள் தான் எல்லாத்துலயுமே வந்து சமுதாயத்தில இருந்து எல்லா உயர்ந்த நிலைக்கும் பெண்கள் எளிதில் போகக்கூடிய அந்த ஆற்றல் வந்து இருக்கு. அப்ப அதுக்கு அந்த படிப்பு மூலதனமா இருக்குது அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம மீண்டும் நீங்க பேசுறது கேட்கலைங்க காசி ஆறுமுகம்.
இணையம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. சரி, நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சரி. நன்றி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இந்த சொலவடை அப்படின்றதெல்லாம் பெண்கள் தான் அதிகமா சொல்லுவாங்க அப்படிங்கிறது எழுத்தறிவு இல்லாத போதே அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த சமுதாயத்தின் மீதான ஒரு பார்வை இருக்கும்போது, இன்னும் இப்போ எழுத்தறிவு படிப்பு இதெல்லாம் வரும்போது இன்னும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற அதையும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வில் இளைஞர் வஜீர் அகமது அவர்களின் அற்புதமான உரை அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று கருதுகிறேன். இப்படிப்பட்ட 20 வயது இளைஞர் நமது தளத்தில் இன்று அவருடைய உரையின் மூலம் பல விஷயங்களை நாம் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் மிகவும் சிறப்பாக உரையாற்றினார். இக்கால இளைஞர்களை பற்றிய நம்முடைய கண்ணோட்டத்தில் பெரும்பாலும் இளைஞர்கள் சரி அல்ல என்பது போன்ற ஒரு சூழலில் தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நல்ல இளைஞர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் எப்படி தங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக கல்லூரிக்கும் சென்று கொண்டு, அதாவது இந்த சமையல் வேலைகள், அதே போன்று சாப்பாடு எடுத்துக்கொண்டு அந்த 2 வீலர்ஸ்ல சென்று வேலை பார்க்கின்ற அந்த வேலைகள் எல்லாம் கவனித்துக் கொண்டு இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுகிறார் என்பது போன்ற நல்ல ஒரு அரிய கருத்துக்களை நம்முடைய இளைஞர் வஜீர் அகமது அவர்கள் எடுத்துரைத்தார். அதே போன்று கல்வியின் முக்கியத்துவத்தையும் அந்த சகோதரி தன்னுடைய கொடுமையான நோய் சூழ்நிலையிலும் அந்த எம்எஸ்சி நர்சிங் படிப்பு எப்படி படித்து முடித்தார் என்பது போன்ற அரிய பல தகவல்களை எடுத்துரைத்தார். அன்பு இளைஞர் இன்னும் பெரிய சாதனைகளை புரிந்து இந்த இளைஞர் சமுதாயத்திற்கு ஒரு முன்னோடியாக திகழ வேண்டும். அன்பு கலைஞரை வாழ்த்தி சொல்ல சொல்ல இனிக்குதடா வஜீர் அகமது, உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது வஜீர், அமைதி கொண்டது. அறிவில் சிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது வஜீர், பெருமை கொண்டது. சொல்ல சொல்ல இனிக்குதடா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. உலகில் ஆடும் தொட்டில் எல்லாம் உன் பெயர் கூறும், உன்னை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும். உலகில் ஆடும் தொட்டில் எல்லாம் உன் பெயர் பாடும், உன்னை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும். யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, உன் முகம் மலரின் அழகில் மட்டும் முதுமை வராது வஜீர், முதுமை வராது. சொல்ல சொல்ல இனிக்குதடா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா வஜீர் அகமது, உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. அன்பு சகோதரன் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்தி மகிழ்கிறேன்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வழக்கம் போல உங்களோட அருமையான பாடலோட உங்களை வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. சரவணனுக்கு அண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். கற்பகவல்லியின் குரல் ரொம்ப நாள் கழிச்சு கேட்குறேன். ஒரு ஆசுவாசம் தெரிகிறது. நன்றாக இருந்தது. வஜீர் அவர்களுடைய பேச்சு ஒரு பசும் இளம் தளிர் போல அவருடைய பேச்சு நடை இருந்தது. எனக்கு என்ன ஒரு விண்ணப்பம்னா, புதிய எழுத்தாளர்களையோ புதிய பேச்சாளர்களாக வர வேண்டியவர்களையோ புதியவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு நாளை நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டீங்கன்னா நன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பேசிகிட்டே இருக்கோம், ரிப்பீட்டேஷன்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. அதில் நாங்கள்லாம் அரைச்சமாவாயிடுறோம், கொஞ்ச நாளில் பிடிச்சிருவோம். அதனால யாராவது எடுத்து இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி புதுசாக ஏதாவது ஆப்பம் தோசைன்னு ஏதாவது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். அவரோட பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வளர்ற வயசில் அவங்களுக்கு ஒரு இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும் வெளியில், இதை தான் நம்ம சொல்லணும். அப்போது மடைமாற்றம் பேர்வழின்ட்டு ஆற்றுப்படுத்துறன்ட்டு எதையாவது ஒன்று சொல்லி அவங்கள மட்டுப்படுத்துறதோ, இல்லை புதுசாக பெரிய கருத்துக்களை சொல்லி அவங்கள வந்து எண்ணத்தின் மேலே சுமைய வைக்கிறதோ ஆரம்ப காலத்தில் பெற்றோராகிய நம்மளுக்கும் இல்லை சமூகத்தில் இருக்கிற நேரங்களில் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத விஷயத்த சொல்லணும். ஏன்னா அது நடைங்கிறதே நம்ம பயிலும்போது தான் வரும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அது ஒரு படிநிலை, அவ்வளோதான். அது முதல் படிநிலை, கடைசி படிநிலைன்னு இல்லை. ஒவ்வொரு படிநிலையும் நம்ம ரசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அப்போது வந்து அதுக்கு உண்டான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பர் பேட்டர்னில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விட, அந்த ஃப்ரெஷ்ஷான பேட்டர்ன்ஸில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும், நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், காலத்தோட ஒன்றி போகிற விஷயங்கள் இருக்கும். இந்த நம்ம சில நேரங்களில் காலம் கடந்து இருப்போம், இல்லைன்னா நமக்கு அந்த கலாச்சார பொதிவில் இருப்போம். நம்ம அதை மாற்றுறதுக்கு இந்த காலகட்டத்து இளைஞர்களோட இணைப்பில் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு யுக்தியாகவும் வழியாகவும் இருக்கும். நம்ம நம்மளை பண்படுத்திக்கலாம். அதுதான் இந்த தளம் நிறைய செஞ்சுட்டே இருக்கு. இதில் புது விஷயமா புதியவர்களை அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு நாளை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருந்தது. அதோட ராமச்சந்திரன் ஐயாவோட பாட்டு அழகாக பண்ணார். சில நேரங்களில் இந்த தளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சு பக்குவத்தை வர்றதுக்கான ஒரு தளம் தான். எழுதி வச்சு படிக்கிறதுங்கிறது எப்போதுமே அது சாத்தியப்படாது. ஏன்னா உங்கள் கையில் மைக் கிடைச்சோன்னே ஏதோ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம்லாம் தோணும். ஆனால் எழுதி வச்சு படிக்கும்போது வித்தின் ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எழுதும் போதும் பேசும்போதும் நமக்கே ஒரு முன் அனுபவம், அதாவது என்ன சொல்ல வரோம், நம்ம மைண்ட்ல இருந்து என்ன டெலிவரி ஆக போகுது அப்படிங்கிறது அந்த நேரத்து ஒரு விதை தான். அப்போ அதை நம்ம முன்னாடி பண்ணும்போது சில நேரங்களில் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அந்த இடம் வந்து ஒரு ஒரு சரியா பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகும். இல்லைன்னா இன்னும் வேற முக்கியமானதை மறந்துட்டோமே அப்படின்லாம் சொல்லும். இந்த எழுதி பக்குவப்படுத்தி ஒருவேளை மனனம் செஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து பேசினாலும் நல்லா இருக்கும். இல்லை ஸ்பான்டேனியஸாக பேசினாலும் வந்து அது ஒரு படிநிலையாக இருக்கும். அடுத்த பேச்சுக்கு வந்து அது தயார்படுத்திக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தாலும் அதுக்கப்புறம் அது போக 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 ஒரு ஃப்ளோவில் வந்துடும். அந்த ஃப்ளோவில் வந்து நமக்குன்னு ஒரு மொழி நட வந்துடும், பேச்சு நட வந்துடும். அதில் கருத்தை எப்படி நம்ம ஒன்றா அண்டர்லைன் பண்ணி சொல்கிறதுங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்துடும். இது வந்து பை ப்ராக்டிஸில் தான் வரும். பக்குவத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளை அறியாமல் வரக்கூடியது. இதை நம்ம முன்முடிவு பண்ணிட்டு அதை நிப்பாட்டிட்டோம்னா, இப்படி தான் பண்ணணும்னு பண்ணிட்டோம்னா, நம்மளுடைய வளர்ச்சி வந்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டு இருக்கும். ஆனால் வந்து நம்ம இப்படி தான் போகணுங்கிற இடத்துக்கு நம்ம நினைக்க தான் முடியும். ஆனால் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் அது மாறும். நம்ம அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மாறுறது நமக்கு தெரியாது. அது எல்லாருக்குமான ஒரு விஷயம் அது. ஏன்னா அது எழுதும் போதும் வரும். நம்ம இதை தான் எழுத போகிறோம்னு எழுதும்போது நினைக்கும் போது, எழுத்து ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு அந்த விஷயம் வரும். இவர் வஜீர் அவரே கவிதை இதை எழுதணும்னு நினைச்சிட்டு கவிதை எழுதியிருக்க மாட்டார். ஆனால் அந்த நேரத்து ஒரு டெலிவரி தான் அந்த கவிதை. அதுக்கப்புறம் அதை திருப்பியும் அதை படிக்கும்போது
அவருக்கு இப்படியா நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா, அவர் அவர் நினைச்சு பார்க்க முடியாத விஷயமா இருக்கும். இந்த ஒரு சின்ன போதை இருக்கு இல்லையா? இது வந்து முன்முடிவுகளால தர முடியாது. எதையுமே முன்முடிவு பண்ணாம நம்ம வந்து சில விஷயத்த செய்ய போம்போது, அத செய்ய போறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் மனசுல இருக்கணுமே ஒழிய, இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம்னு நெனச்சோம்னாலே நம்ம வந்து லிமிட் பண்றோம்னு அர்த்தம். அந்த வகையில வந்து இது வந்து ஒரு பொதுவான கருத்து. என்ன பத்தின விஷயம் தான் நான் இங்க நெறைய சொல்லுவேன். என்னோட கருத்து அப்படின்னு சொல்லிடுவேன். ஆ அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் சரி நல்லாருக்கும். இது நான் எனக்காகவும் சொல்லிப்பேன். நன்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. தொடர்ந்து புதியவர்கள் புதிய சிந்தனை அதை ஊக்குவிக்கிறதாகட்டும், இல்லை அது இன்னும் எப்படி சிறப்பாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது குறித்தும் நிறைய குறிப்புகளையும் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. அன்பு சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். திரு பஷீர் அக்மர் அவர்கள் ஸோ ரொம்ப அருமையான கருத்துக்களையும் இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக பல அறிவுரைகளையும் இக்காலத்து இளைஞர்கள் இளம்பெண்கள் எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் சாதிக்கணும், என்ன மாதிரிலாம் வாழணும், எப்படிலாம் வந்து படித்து முன்னுக்கு வர்றதுன்ற பல அரிய கருத்துக்களை கூறினார். அவருக்கு வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் மேலும் அவருடைய வளர்ச்சி பணிகள், படிப்பும் சரி, இன்னும் பல சாதனைகளை புரிய வாழ்த்துக்களை நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நிறைய பல விஷயங்களை சொன்னார். அந்த பிஎஸ்சி எம்எஸ்சி நர்சிங் முடித்து அவங்க அந்த 3 இயர்ஸில் இறந்துருவாங்கன்னு சொன்ன அப்புறம் கூட எம்எஸ்சி முடித்து கோல்ட் மெடலிஸ்டாக வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினது பெரிய சாதனை. படிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி சொன்னார். அது மாதிரி பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ தட்டி கொடுத்து உந்து சக்தியாக உற்சாகப்படுத்தி ஸோ மாணவர்களையும் இளைஞர்களையும் வந்து பக்குவப்படுத்தி அரவணைச்சு, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னாவே வந்து நிறைய சின்ன சின்ன தப்புகளை செஞ்சு தான் லேர்னிங் ஸ்டேஜில் இது பண்ணுவாங்க. ஸோ அவங்கள எப்படி உற்சாகப்படுத்தி மேலும் மேலும் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து வர்றதுக்கு பல வழிகளையும் இருக்க வேணும்னு சொல்லி சொன்னார். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவையற்ற விளையாட்டு, வீடியோ கேம்ஸு, மது, போதை இது மாதிரி பல தேவையில்லாத இதுகளையும் அடிமையாக இருக்கிறது, அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதை பற்றியும் சொன்னார். அப்புறம் தற்கொலை எண்ணத்துலேருந்து தந்தை மகன் எப்படி மகனை காப்பாற்றினார்னு இதுவும் சொன்னார். பெண்கள் எல்லாம் எப்படி எழுதுறாங்க, அவன் எழுதினால் எழுத்து, அவள் எழுதினால் புரட்சி என்ற இது பண்ணி சொன்னாங்க. ஸோ குடும்ப சூழ்நிலை பொருளாதாரத்துக்கு ஒரு வேலையும், தன்னுடைய பேஷன், விருப்பம், பேராசைக்காக நாம் என்ன நினைக்கிறோம், கோல்ஸு செட்டிங்காக ஒரு வேலைகளும் பல வேலைகளும் பார்க்கறத பற்றியும் சொன்னார். போகிற போக்கில் ஒரு கவிதை புக்கு ரிலீஸ் பண்ண போகிறது. ஸோ அந்த புக்கும் இன்னும் பல புக்குகளையும் பல பிஜி டாக்டரேட் லெவலில் அவர் படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சார். அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். சார் உங்க குரல் கேட்கல, ஒரு தடவை வெளியே போயிட்டு மீண்டும் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா கேட்கும்னு நினைக்கிறேன். உங்க குரல் கேட்கல. ஒருவேளை இயர்போன் போட்டு இருந்தீங்கன்னா அதை எடுத்துட்டு கூட நீங்க முயற்சி பண்ணலாம். இப்போ மியூட்ல இருக்கீங்க, மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்குள்ள அர்த்தநாரி ஐயா பேசிடலாம்னு நினைக்கிறேன். அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம்.
வணக்கம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. அதாவது இளைஞர்களை அழைத்து அவர்களை ஊக்குவிப்பது அப்படிங்கிறது ஒரு முறை, ஒரு முனை. இரண்டாவது, அவர்களுடைய திறமைகளை அங்கீகரிப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது அப்படிங்கிற வகையில இது இரண்டாவது முனை. இப்படி பல முனைகளில் இந்த தளம் சரித்திரத்தை படைக்கவும் அதே நேரத்தில் சரித்திரத்தை படிக்கவும் உற்ற துணையாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில வசீர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 20 தாண்டாதவர். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் 65 தாண்டுகிறவன் அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவதுல அவருக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. ஏனென்னா வள்ளலார் சொல்றார், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் அப்படின்னுவாங்க. நம்ம எப்ப தெய்வம் நமக்குள்ள வரும் அப்படின்னா அடுத்தவர்களை வாழ்த்தும் போதுதான் தெய்வம் வரும் அப்படின்னு வள்ளலார் சொல்வாரு. தெய்வம் வருவதற்கு தகுதியானதா என் மனசு இருக்குதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் அவரை வாழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கிறது. அதனால வசீர் உட்பட இந்த தளத்தில் இன்று இணைந்திருக்கிற, நேற்று இணைந்த, நாளைய இணைய இருக்கிற எல்லோரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. நிச்சயமா ஒரு தமிழ் பேராசிரியராக இன்றைக்கு ஒரு தமிழ் கற்கும் மாணவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்கய்யா. அருள் சேவியர் சார், நீங்க இப்போ பேச முயற்சி பண்ணுங்க. உங்க மைக் மியூட்ல தான் இருக்கு. இணைய சவால்னு நினைக்கிறேன். உங்க குரல் கேட்கல. நன்றி நன்றிங்க சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட அருள் சேவியர் சார், அன்பு சார், ஆனந்த்குமார் சார் அனைவருக்குமே மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஏற்புரைக்கு போகலாம். வஜீர், உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பகிர்ந்துக்கலாம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையில எந்திரிச்சனே விடியல் எல்லாரும் குளிப்பாங்க, ஆனா இன்னைக்கு நான் தான் வாழ்த்து மலையில குளிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இத்தனை உரையாற்று நான் இன்னைக்கு ஸ்கூல் காம்படிஷன், காலேஜ் காம்படிஷனாக இருக்கட்டும், அங்க சென்று பேசுவதாக இருக்கட்டும், எழுதுவதாக இருக்கட்டும், என்னதான் பரிசு வாழ்த்தினாலும், ஆனால் இந்த மாதிரி ஒரு வாழ்த்து மலையில நான் குளிச்சது இன்னைக்குதான் முதல் முறை. அதற்கு மிகுந்த நன்றிகள். அது இல்லாம ஒரு ஊக்கம், ஒரு இளைஞனை ஒரு இளைஞனை ஊக்குவிப்பது இந்த மேடை என்றால், அந்த இளைஞனே ஒரு ஊக்குவிப்பு உரையாக வழங்கிய ஆரோக்கியா பிரிட்டோ சார் அவர்களுக்கும், மற்றும் இந்த சரித்திரம் படைப்போம் என்கின்ற இந்த தளத்திலே பயணிக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன். நான் மீண்டும் சொல்கின்றேன், என்னை போன்ற மாணவர்கள் ஒரு ஊக்கம் அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. அந்த மாணவர்கள் உங்களுக்கு தெரிந்த மாணவர்களாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டார்களாக இருக்கட்டும், உங்கள் வீட்டார்களாக இருக்கட்டும், உங்கள் உறவினர்களாக இருக்கட்டும், உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஊக்கம் தாருங்கள். அவர்கள் இந்த சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை விதைப்பார்கள். நன்றிகள். மிக்க நன்றிங்க வஜீர். இன்றைக்கு நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ஒரு விஷயம் கோச்சிக்காதீங்க. நன்றிகள் அப்படின்னு சொல்ல வேண்டியதுல நன்றி அப்படின்னு சொன்னாலே போதும். இப்போ சில்ட்ரனுக்கு பக்கத்துல எஸ் வராது இங்கிலீஷ்ல, அதே மாதிரி பிளைண்டுக்கு பக்கத்துல எஸ் வராது. அது மாதிரி நன்றிகள் இல்ல, நன்றி சொன்னாலே அதுலயே அந்த ப்ளூரல் அப்படிங்கிறது அடங்கிடும். அதனால அது நிறைய பேர் அந்த மாதிரி தவறு செய்யறாங்க. அது நன்றி அப்படின்னு சொன்னாலே போதும். நன்றிங்கிறதே ப்ளூரல் தான். அது நன்றிங்கய்யா. நிறைய பேருக்கு இந்த ஒரு தகவல் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றிகள் அப்படிங்கறத தொடர்ந்து ஒரு பேச்சு வழக்கா நம்ம உபயோகப்படுத்துறோம். அப்படி இல்ல, நன்றி அப்படின்னு சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க நன்றிங்கய்யா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். காசி ஆரம்பம் நினைக்கிறேன், அவர் இல்ல.
நன்றி அனைவருக்கும். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு வஜீர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த இளம் வயதுல இவ்வளவு தெளிவான சிந்தனையோட நீங்க இன்றைக்கு கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்கள் சரித்திரம் படைப்போமுடன் இணைந்து கொண்டு இன்னும் நிறைய உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். மிக்க மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்பில் மஞ்சு பார்கவி அவர்களின் சிறப்புரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.